அது நார்மலா விட்டுருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம எமோஷனல் பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்குன்னா நாங்களே பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தனுஷ் சாரோட நடிப்பில் நாளைக்கு, அதாவது ஜூன் 20ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட பேர் குபேரா, எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு நான் இந்த ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜூன் 19ஆம் தேதி இந்த ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கஷ்டம். ஓகே, வாங்க, இந்த ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த படத்து மேலே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஹைப் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு ஒரு 4 நாள் வரைக்கும் முன்னாடி. ஏன்னா அப்போ தான் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச் தானே? எஸ், ஆடியோ லான்ச் தான் நினைக்கிறேன். அப்போது வந்து நம்ம அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து பேசினது வந்து என்ன இவனுக்கு ஒரு டைப்பாக பேசுகிறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. பிகாஸ் இப்போ தமிழ் சினிமாவில் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு படம் வரப்போகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை சார்ந்தவங்களே வந்து இந்த படம் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு ஓவர் ஹைப் ஏற்றிடுறாங்க. அதுவே வந்து படத்துக்கு ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிருதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கும் அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இப்போது தக் லைஃப்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்துக்கு ஸ்டேஜில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாயகனுக்கு அப்புறம் நாங்கள் ரியூனைட் ஆகிறோம். ஸோ அந்த படத்தை மிஞ்சுற அளவுக்கு தான் நாங்கள் கொடுக்கணும். அதனால் நாயகனை விட நாங்கள் ஒரு சூப்பர் படத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு கமல் சாரே சொன்னார். ஆனால் படம் பார்த்தவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அது அந்த லெவலுக்கு வரல. ஸோ இதுதான் இதே மாதிரி இந்தியன் 2க்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படங்களுக்கெல்லாம் இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னாங்க. அது நார்மலாக விட்டுருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஓவர் ஹைப் ஏற்றி விட்டு அந்தளவுக்கு சரியில்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் வந்து படம் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. படம் ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் தான். ஆனால் நல்லா இல்லைன்னா வச்சு செஞ்சுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இனிமேல் வரப்போகிற படங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ணாதீங்க. படம் நல்லா இருக்குன்னா நாங்களே பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, ட்ரெய்லர் இல்லை டீசர் ஒன்று வந்துச்சுல, அந்த டீசர் பார்க்கும்போதே படம் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரெய்லர் பார்த்தா தெரியும். பார்க்கலாம். ட்ரெய்லர்லாம் இப்போ சூப்பராக கட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒன்று போட்டிக்கு சூப்பராக வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அதே மாதிரி காஸ்டிங்கில் யார் இருக்காங்கன்னா, தனுஷ் சார், கிங் நாகார்ஜுனா சார், அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தனா மேம், அப்புறம் ஜிம் சாப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத், ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து தோட்டா தரணி. ஸோ செம்ம ஒரு வேல்யூபிள் ஐட்டமாக இருக்கும். எடிட்டர் வந்து கார்த்திகா ஸ்ரீனிவாஸ், கோ-ரைட்டர் வந்து சைதன்யா பிங்கலி. ஓகே, அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து சேகர் கமலா சார். வாங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் வந்து நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த ட்ரெய்லரில் என்னென்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க ட்ரெய்லர் பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் 2 minutes 38 seconds. 3, 2, 1 go. குபேரா டைல். ஓ, இது இப்போல்லாம் வந்து இந்த ஆட் வந்துடுது இல்லை, இவங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க. கோடினா எவ்வளோ சார்? ஓயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். எஸ், வேணும் சித்தப்பாஜியா. ஓ, இந்த நாட்டில் பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை. ரைட், சரித்திரம் உண்மைதான். வாய திறந்தீங்க. ஹே, நல்ல பிசிக், நல்ல ஒரு வில்லனா இருக்கும் நினைக்கிறேன். கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஐயோ, என் பேர் தீபக். அந்த இன்னோசென்ஸ் அந்த முகத்துல கொண்டு வராரு பாருங்க. அம்மா எதுக்குடா ஏன் பின்னால வந்து உயிரை வாங்குற? உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். ஓ சாவு நீ சாவு, ஏன் சாவு நான் சாவுறேன். சாக வேணாம் மேடம். பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். சரிதான். நைஸ். இவ எங்க இருக்கான்னு சொல்லு. ஓ, செம்ம மியூசிக், சூப்பர் மியூசிக். அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். இறக்கம் காட்டுறது நல்லது தான் தீபக் ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். நைஸ். செம்ம எமோஷனல் பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. பணம் பவர் கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். ஓகே, அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற கேரக்டர் மட்டும் இல்லை மேடம், ஏன் உலகமும் தான். யா, நீங்கள் சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பார்த்துக்கிறேன். அப்படின்னா
இந்த மியூசிக் தான் சூப்பரான மியூசிக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் செம்ம. வாவ், நைஸ், செம்ம ட்ரெய்லர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லரு. பேசாமல் மட்டும் இருந்திருக்கலாம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ட்ரெய்லர். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னா, இது வந்து தமிழ் அண்ட் தெலுங்கில் இந்த படத்தை வந்து செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ட்ரெய்லரில் அந்த வாய்ஸ் செட் ஆகலை, அந்த வாய்ஸுக்கும் டப்பிங்க்கும் செட் ஆகலை. கடைசியில் என்னது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்ல, ஸோ அது வந்து அந்த வாய்ஸில் இல்லை. ஓவராலுமே பார்க்கும்போதே தெரிஞ்சது அது வந்து வாய்ஸ் செட் ஆகலை. மேபி அது ட்ரெய்லருக்காக கட் பண்ணதாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இது தெலுங்கில் பண்ணிவிட்டு தமிழில் மேபி சில வார்த்தைகள் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு தெரில. ஆனால் ட்ரெய்லரில் அப்படி தெரியல, ஏதோ டப் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. வாய்ஸ் டோட்டலாக தெலுங்கில் எடுத்துகிட்டு தமிழில் ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. தமிழ் தெலுங்கு இதெல்லாம் விட்டுட்டு, அந்த டப்பிங் இதெல்லாம் விட்டுட்டு. ஆனால் என்ன அப்படின்னா தெரியும் என்ன வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி படம் பார்க்கும்போது தெரியும். இப்போ பெருசாக தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை, பட் படம் பார்க்குறதுக்கு இப்போது தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மியூசிக் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது, விஷுவலை தாண்டி. டிஎஸ்பி சார், ஸோ மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த இரைச்சல் சவுண்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப நார்மலாக ப்ளே பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. அண்ட் விஷுவல்ஸுமே வந்து எஸ் நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட ஸ்டோரி ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்துருச்சு அந்த ஸ்டோரி லைனாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஸோ வந்துருச்சு. இந்த படம் நாளைக்கு ரிலீஸு. ஸோ உங்களுக்கெல்லாம் டைம் இருந்துச்சு அப்படின்னா தவறாமல் போய் பாருங்கள். நானும் பார்த்துட்டு வந்து முடிஞ்ச ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரெய்லரில் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.